சொல்லுகிறோம். 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து ஒரே வேளையில் வாசிக்கலாம். சங்கீதம் 119 வசனங்கள் 17 24 வரை சேர்ந்து வாசிக்கலாமா? உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனையுமாய் இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு இந்த 17ஆம் வசனத்தில முதல் வாக்கியம் என்ன சொல்லுது? உமது அடியேனுக்கு மூன்றாவது எபிரேய வார்த்தை கிமெல். சொல்லுங்க. முதல் வார்த்தை ஆலப், இரண்டாவது வார்த்தை பெத், மூன்றாவது வார்த்தை கிமெல். அல்லது முதல் எழுத்து ஆலப், இரண்டாவது எழுத்து பெத், மூணாவது எழுத்து கிமெல். கிமெல்னா 3 மூன்றுன்னு ஒரு அர்த்தம். கிமெல்னா என்ன அர்த்தம்? 3. கிமெல்னா ஒட்டகம்னு கூட அர்த்தம். கேமல், ஒட்டகம்னு கூட அர்த்தம். கிமெல்னா என்னன்னு அர்த்தம்? ஒட்டகம்னு கூட ஒரு அர்த்தம். அடுத்து கிமெல்னா வளர்ச்சி அடைகிற வரையில சத்துவத்தை கொடுன்னு அர்த்தம். என்ன சொல்லுங்க? வளர்ச்சி அடைகிற வரையில சத்துவத்தை கொடுன்னு அர்த்தம். ஒரு மாமரத்தை உங்க தோட்டத்துல நட்டிங்க, அது நல்ல மரமாகிற வரையில நல்ல எரு போட்டு தண்ணி ஊத்திட்டே இருங்கன்னு அர்த்தம். அடுத்து முக்கியமான ஒன்று, கிமெல்னா பணக்கார ஒருத்தன் ஏழைய துரத்தின்னு போறானா. பணக்காரன் ஒருத்தன் ஏழைய துரத்தின்னு போறானா. என்னத்துக்கு? அவனுக்கு உதவி செய்ய. கேள்விப்பட்டுக்கிறீங்களா இத? ஏழைத்தான் பணக்காரனை துரத்தின்னு போவான், ஐயா பிச்சை கொடு, காசு கொடுன்னு. ஆனா கிமெல்னா பணக்காரன் ஒருத்தன் ஏழைய துரத்திட்டு போறானா. எதுக்கு? உதவி செய்ய. ஆண்டவரே நீர் எனக்கு கிமெல். ஹலோ, புரியுதா? ஆண்டவரே நீர் எனக்குன்னா கிமெல். நீர் தான் எனக்கு நர்ச்சர், சத்துவத்தை கொடுக்கிறவர். நீர் தான் ஏழையாகிய எனக்கு என்னை தேடி வந்து உதவி செய்கிறவர். மைண்ட் செட் ஆஃப் கிவிங். கிமெல்னா கொடுக்கிற எண்ணம் உனக்கு தான் இருக்கிறது ஆண்டவரே. கைகளை தட்டி ஆண்டவர். ஆகவே தான் தாவீது அந்த முதல் எழுத்துல உமது அடியேனுக்கு எப்படி இரும்? அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன். தாவீதுனுடைய ஒரு அவனோட ஒரு மனநிலை ரொம்ப சூப்பர். அவன் எனக்கு என் ஏழ்மையை நீக்கி போட ஆண்டவரேன்னு எதுக்காக கேட்கிறான்னா, ஊரெல்லாம் போயிட்டு நான் பாரு என்ன பாரு என்கிட்ட இவ்வளவு இருக்குதுன்னு சொல்றதுக்கு இல்ல. மாறாக ஒருவேளை நான் ரொம்ப ஏழ்மையா போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்வேன்? திருட ஆரம்பிப்பேன். என்னைக்கோ ஒரு நாள் மாட்டிக்குவேன். அப்பொழுது உம்முடைய நாமம் என்ன ஆயிடும்? தூஷிக்கப்படும். அதனால அந்த சூழ்நிலை வர வேண்டாம்.
உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து. நம்ம எல்லாருக்கும் பிழைப்பு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் பிழைப்பு உண்டாக வேண்டும். எலியா எலிசா நாட்களிலே குறிப்பா 2 பேருக்கும் 2 வேற வேற விதவைகள் சூழ்நிலை. எலியாவுக்கு சாரிபாத் விதவை, பஞ்சக்காரன் தீர்ற வரையில் அவளுக்கு சாப்பாடு, எலியாவுக்கு சாப்பாடு. ஆனா இன்னொரு விதவையோ புருஷன் கடங்காரன் பாஸ்டர், கடன் பட்டுட்டு பிள்ளைங்களை பொண்டாட்டியை விட்டுட்டு செத்துட்டான். இந்த அம்மா போயிட்டு எலிசா கிட்ட முறையிடுறாங்க. அவன் சொல்றான், எல்லா பாத்திரத்தையும் யார்கிட்ட எவ்வளவு பாத்திரம் கடன் வாங்க முடியுமோ வாங்கி வீட்டுல காலி பாத்திரத்தை ரொப்பிடு, ட்ரம்மு அண்டா எல்லாத்தையும் கடன் வாங்கி நிறைச்சிரு, கடன் வாங்கி வச்சிரு, நான் வரேன்னு சொன்னான். எல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டோன்னு, உங்ககிட்ட என்ன ஒரு குடம் எண்ணெய் இருக்கு அவ்வளவுதான். சரி, அந்த எண்ணெயை எல்லா பாத்திரத்திலையும் ஊத்துனான். ஊற்ற 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 எண்ணெய் வந்து நேர்ந்துச்சு, எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிச்சு. 2 பிள்ளைங்க நினைக்கிற, ஒரு பிள்ளைய கூப்பிட்டு போய் பக்கத்து வீட்டுல இன்னொரு பாத்திரம் வாங்கினு வாடான்னு. அவன் சொன்னான், எல்லார் வீட்லயும் வாங்கிட்டோம், வாங்குறதுக்கு என்ன இல்ல, பாத்திரமே இல்லை. அப்படியா? அப்படின்னதும் என்ன சுரக்கிறது நின்னு போச்சு. அப்போ எலியா சொல்றான், இத வித்து கடனை கொடுத்துரு. வித்துன்னா கொடுத்துரு, கடனை கொடுத்துரு. நம்ம வாங்குறதுல கில்லடிங்க, கொடுக்குறப்ப ரொம்ப மனசு வருத்தம், எனக்கே கஷ்டம். பாப்பா அப்ப குத்தவன் நிலைமை என்ன? அவன் வயிற்றுல வயலாச்சுன்னு போக வேண்டியதுதான். சரி, ரொம்ப நான் இதை பத்தி பேச விரும்பல. யாரையும் காயப்பட்டது என் நோக்கம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அநித்தியமான உலக பொருட்களின் மீது கவனம் செலுத்துற நாட்கள் எனக்கு முடிஞ்சு போச்சு. இனி எனக்கு ஒரு ஆசை இருக்குமானால் ஆண்டவருடைய காரியங்களில் மட்டும்தான். ஏறத்தாழ அந்த மனநிலைக்கு வந்துட்டேன். ஆனா பணம் இல்லாம ஊழியம் பண்ண முடியாது. இப்போ கூட்டம் முடிஞ்சதும் போறோம், செய்யா இருக்கு, பணம் 5,000 ரூபாய் மேல செலவாகும். ஓகே, வித்துட்டு கடன் எல்லாம் கொடுத்துட்டா. இன்னும் என்ன இருக்குல்ல, அதை வச்சு பொழைச்சுக்கோ. அதை வச்சு என்ன பண்ணு, பொழைச்சுக்கோ. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அந்த வசனத்திலேயே உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன். இப்போ இப்படி நீர் என்ன ஆசீர்வதிச்சா உம்முடைய வசனத்தை நம்பாம கை கொள்ளாம என்னால இருக்க முடியாது. அடுத்து, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும். அடுத்து முக்கியமான ஜெபம். எலியா மலை மேல வேலைக்காரனும் கூட இருக்கிறான். சத்துருக்கள் வந்து ஃபுல்லா மலையை சுத்தி கேம்ப் போட்டாங்க. காலையில ஏஞ்சி வேலைக்காரன் வெளியே போறான், ஃபுல் எதிராளிகள் ரதத்தோட குதிரையோட நிக்கிறாங்க. வேகமா ஓடி வந்து எலியா கிட்ட, ஐயா நம்ம மாட்டிக்கணும், நம்ம கதை முடிஞ்சிச்சு, நம்மள சாவடிக்க எல்லாம் 100கணக்கானவங்க வெளியேக்குறாங்க அப்படின்னு எலியா சொன்னது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இவன் கண்களை கொஞ்சம் திறன்னா. ஆண்டவர் அவன் கண்களை திறந்தாரு. பார்த்தா அவங்க கூட இருக்கிற ரத வீரரை, குதிரை வீரரை காட்டிலும் எலியா கூட இருக்கிறவங்க நிறைய பேரு திரும்பி உள்ள ஓடியாந்தான். ஐயா நம்மளுக்கு பயம் இல்ல, அவங்களை காட்டிலும் நம்ம பக்கத்துல, நம்ம பட்சத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதா? உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்கள் திறக்கப்பட்டா என்ன நடக்கும் புரியுதா? ஆண்டவருடைய காரியங்களை நம்மால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பணம் கொடுத்துட்டாரு, பாதுகாப்பு கொடுத்துட்டாரு, ஆசீர்வதிச்சுட்டாரு. பெருமை உனக்குள்ள வரக்கூடாது. 19ஆம் வசனத்துல, பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு. பரதேசின்றது திட்டுற வார்த்தை. ஆமா தானே? நம்ம கோவம் வந்தானே பரதேசி எப்படி பண்ணு பாருன்றோம்ல. நீங்க மறிக்கிறது பார்த்தா இன்னும் ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டுவீங்க போல இருக்குது. கண்ணியமான திட்டுறது இது, இந்த வார்த்தை கண்ணியமா திட்டுறது, மரியாதையா திட்டுறது. ஆனா தாவீது தனக்கு தான் பயன்படுத்தி கொள்ளுகிறான். பூமியிலே நான்
பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். அடுத்து, உமது நியாயங்கள் என் ஆத்துமா, நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. உமது நியாயங்கள். சில நேரத்துல நியாயம் தாமதிக்குது பாருங்க. நியாயம் தாமதிக்குது. ஆமா தானே? கோர்ட்ல 2 சைடு ஜட்ஜ்மெண்ட் ஆர்குமெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு ஜட்ஜ் ஏஞ்சி போயிட்டாரு. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னா தீர்ப்பு சொல்லப்படும் அப்படின்ட்டு ஏஞ்சி போயிட்டாரு. இன்னைக்கா நாளைக்கா, இன்னைக்கா நாளைக்கா, இன்னைக்கா நாளைக்கான்னு எதிர்பார்த்து ஆத்மா என்ன போயிடுது? சோர்ந்து போகிறது. உம்முடைய நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலம் வைத்திருக்கிற வாஞ்சையினால் என்ன ஆகுது? தோய்ந்து போகிறது. 21ஆம் வசனத்தில், உம்முடைய கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். proud are cursed. பெருமை உள்ளவர்கள் சபிக்கப்படுகிறார்கள். உம்முடைய கற்பனைகளை விட்டு விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். பணிவா கேட்டுக்கிறேன், வாழ்க்கையில பெருமை மட்டும் வராதபடி பார்த்துக்க. ஏன்னா ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். யார? பெருமை உள்ளவர். நானுன்னு பேசிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. எந்த நிலைமையில இருந்து ஆண்டவர் உன்னை தள்ளிடுவார். நான் கட்டின பாபிலோன் தேசம் அல்லவான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, புல்ல மேய விட்டுருவாரு. ஆடு மாடு மாதிரி போய் புல்ல மேய விட்டுருவாரு. அமெரிக்கால இந்த முறை போனப்போ அட்லாண்டா மாகாணத்துக்கு போயிட்டு இறங்கிட்டு பாஸ்டர் மைக்கேல் வந்தார். அவரோட சேர்ந்து ஒரு காஃபி ஷாப்ல ரோட்டோரத்துலயே, அங்க ரோடெல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்குல்ல, ரோட்டோரத்துலயே ஒரு ஒரு டேபிள், இந்த பக்கம் நான், அந்த பக்கம் ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறோம். ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க வாலிபன். அங்க அந்த இடத்துல ஒரு 3/4 மணி நேரம் நாங்க உட்காந்துருந்தோம். ஒரு பெரிய பில்டிங், அது டைம் பிளாக், அவ்வளவு பெரிய பில்டிங்கு. 25 வயசு மதிக்கத்தக்க வாலிபன் கருப்பு பிளாஸ்டிக்கை போத்திக்கின்னு பகல்ல 3 மணிக்கு அப்படி போனான். நாங்க ஆர்டர் பண்ணிட்டு பார்த்தேன் நான் போனான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே ஆளு திரும்பவும் போறான். இந்த முறை பிளாஸ்டிக்கை பாக்கெட்ல சொருகிட்டு இருக்கிறான், போயின்னுக்கிறான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா திரும்ப போயின்னுக்கிறான். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா திரும்ப போயின்னுக்கிறான். நாங்க காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நாங்க போய் கார் எடுக்க போனா அப்பவும் போயின்னுக்கிறான். அப்பதான் தெரிஞ்சிச்சு அவன் பைத்தியம். அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற பைத்தியம். ஒரு 25 வயது மதிக்கப்பட்டக்க வாலிபன் சும்மா சுத்தின்கிறான் அந்த பில்டிங். சுத்தி 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 சுத்தி. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் அந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது. சும்மா ஒரு டச் இங்க பண்ணிட்டாருனா அப்படின்னு சும்மா அது அப்படி கேரம் போர்டில் இப்படியா தட்டுற மாதிரி தட்டாருன்னு அந்த நரம்ப இப்படியே நின்னுக்குவோம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். 22ஆம் வசனம், நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். ரிமூவ் ரிப்ரோச் ஃப்ரம் மீ. நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். அப்போ சாட்சிகளை கை கொண்டால்தான், வசனத்தை கை கொண்டால்தான் நிந்தையும் அவமானமும் நம்மை விட்டு அகற்றப்படும். 23ஆம் வசனத்துல, பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை. இந்த 2 கூட்டத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமா பிளான் பண்ணுகிறாங்க. நான் என்ன பண்ணுகிறேன்? பைபிள் படிச்சுன்னுக்கிறேன். இப்போ இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். உங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை. உங்களை வெளியே நின்று உங்க பேரை சொல்லி திட்டின்னுக்கிறாங்க. உங்களை தான் திட்டின்னுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்?
அவங்க இங்கிலீஷ் பேசினா நம்ம தங்கிலீஷ் பேசுவோம்ல, டபுளா நம்ம பேசுவோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அப்படி திட்டின்னுக்கிறாங்க, உங்களை தான் திட்டின்னுக்கிறாங்க. நீ உட்காந்து பைபிள் படிச்சுன்னு இருந்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எப்படி இருக்கும்? நம்ம படிக்க மாட்டோம், நம்ம பைபிளை படிக்குவோம். அதை விட ரொம்ப நல்ல அதை விட ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை எதுக்குதுன்னு கண்டுபிடிச்சு அத்தை திட்டுவோம். நம்ம சண்டை வந்துட்டா யோசித்து பாருங்களேன். பிரபுக்கள் வந்து உட்காந்து ராஜாக்கு விரோதமா, தாவீதுக்கு விரோதமா பேசுறாங்க. இவன் என்ன பண்ணுகிறான்? உம்முடைய வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றான். என்ன அருமையான ஒரு சூழ்நிலை! எதிராளியை மேற்கொள்ள, சத்துருவை ஜெயிக்க இது ஒரு விதமான சண்டையாகுது. இது ரொம்ப வித்தியாசமான சண்டை. எது? இப்ப நீங்க இந்த லெப்ட் சைடு இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு மொத்த பேரை என்னை பார்த்து திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பைபிள் படிச்சுன்னுக்கிறேன். எப்படி இருக்கும் உங்களுக்கெல்லாம்? டென்ஷன் தலைக்கு ஏறும்ல. என்ன திட்டினாலும் சொஞ்சுனா சூடு சோறனுக்கு தான் பாரு. திருப்பி ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றான், பைபிளே படிச்சுன்னுக்கிறான். கடைசியில வெக்கப்பட்டு எல்லாம் திரும்பி போயிடுவாங்க. இல்ல லாஸ்டா என்ன நடக்கும் சொல்லுங்க? கடைசி என்ன நடக்கும்? அப்படி எதிர்த்து வர்றவங்களுக்கு வெட்கம் தான் மிஞ்சம். ஏன்னா நீ என்ன பண்ணின்கிற? வேதத்தை தியானித்து. இப்படி கூட பைபிள் நம்மளை காப்பாத்துமானா? இப்படி எல்லாம் பைபிள் நம்மை காப்பாற்றும். ஹல்லேலூயா. உம்முடைய பிரமாணங்களை என்ன பண்றேன்? தியானிக்கிறேன். எப்பொழுது? பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசும் பொழுது நான் உம்முடைய பிரமாணங்களை தியானிக்கிறேன். 24ஆம் வசனத்துல கடைசியா, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, வருத்தமே இல்ல. கர்த்தருடைய சாட்சிகள் இருக்கிறது, அவைகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. இங்க ஆலோசனைய ஆண் பால்ல சொல்லி இருக்கிறது. கவனிச்சு பாருங்க. கவுன்சிலர், கவுன்சிலிங் அப்படின்னா ஆலோசனை, கவுன்சிலர்னா ஆலோசனைக்காரர். ஆண்டவருடைய வேத வசனம் ஒரு ஆள் தத்துவமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க யார் வந்துட்டது சொல்லுங்க? யார் வார்த்தையானவர்? யார் வார்த்தையானவர்? இயேசு கிறிஸ்து. அப்போ உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் எனக்கு இயேசு கிறிஸ்துவுமாய் இருக்கிறார். அப்படி சொல்லாமா? வார்த்தையானவருமாய் இருக்கிறார், ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வார்த்தையை இன்று முழுவதும் தியானித்துக் கொண்டிருப்போம். அம்மா உனக்கு அவர் கிமேல், சகோதரி உனக்கு அவர் கிமேல். உன்னை தேடி வந்து உதவி செய்கிறவர். இன்றைக்கு உனக்கு தேடி வந்து உனக்கு உதவி செய்யட்டும். பிரதர், உனக்கு அவர் கிமேல், தேடி வந்து இன்றைக்கு என்ன பண்ண போறாரு? உதவி செய்ய போகிறார். அவரை பற்றி கொள்ளலாம், அவரை பிடித்துக் கொள்ளலாம், அவரை சார்ந்து கொண்டு இருப்போம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய்